இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை ஒயிட் சாலையை ஒருத்தர் கடக்குறாருங்க. அந்த சாலையை கடக்கும்போது பளபளக்கிற அந்த லைட் வெளிச்சத்தில் நடைபாதையில் 2 பேர் உட்காந்துருக்காங்க. கணவன் மனைவி மாதிரி இருக்கு. அவங்க பேர் என்ன அப்படின்றத அவங்கக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போகிறாங்க. அக்கா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உட்காந்துக்கிறப்பா பக்கத்தில் அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் பக்கத்துலலாம் யாருமே உட்காரவே மாட்டாங்க தம்பி, நீ கேட்குற கண்ணு வா கண்ணு பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்கள் பேர் என்னக்கா அப்படின்னு கேட்கும்போது, என் பேர் லக்ஷ்மிப்பா. 2 பேரும் அவ்வளோ மகிழ்ச்சியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் உங்ககிட்ட எனக்கு பேசணுன்ற ஆர்வம் வந்துச்சு. பக்கத்தில் படுத்திருக்கிறது யாரும் உங்களுடைய குழந்தைகளா? நீங்கள் ஏன் இந்த நடைபாதையில் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் பிச்சை எடுத்துதாப்பா பொழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்களுடைய பூர்வீகம் எது, அவங்க இந்த நிலைமைக்கு வர்றதுக்கான யார் காரணம் அப்படின்னு இவர் பேச்சு கொடுத்து அவருக்கு தெரிய வருது. இவங்களுடைய பேர் என்னன்னா லக்ஷ்மி. இவங்களுக்கு சிறு வயதுலேயே அம்மா அப்பா இறந்துறாங்க. சொந்தக்காரங்க இவங்கள பிச்சை எடுக்கிற கும்பல் கிட்ட விட்டுறாங்க. இவங்களும் வேற வழியே இல்லாமல் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. திருப்பத்தூர்லேயே பிச்சை எடுக்கும்போது தன்னுடைய சொந்தக்காரங்க முன்னாடி நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொரு நாளுமே வருத்தப்படுறாங்க. ஆனால் தாங்கி பிடிக்கிறதுக்கோ எந்த ஒரு கைகளுமே கிடையாது. அதே பகுதியில் மற்றொருவர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அவருடைய பேர் வெங்கடேஷ். அவர் லக்ஷ்மி அக்காவை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. சரி, நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணுமே அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி மற்றும் வெங்கடேஷ் இருவருமே திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுடைய திருமணத்துக்கு சாட்சியாக இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு. சரி, நம்ம பட்ட கஷ்டம் இனி யாருமே படக்கூடாது, நம்ம திருமணம் பண்ணிட்டோம், நம்ம வேற வேலைக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி வேலை தேடி அலைகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு எங்குமே வேலை கிடைக்கல. மறுபடியும் பிச்சை எடுக்கிற தொழிலவே தன்னுடைய தொழிலாக கொண்டு பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, நம்ம வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு, சொந்த பந்தம் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நம்ம பெற்றவங்க இருக்கும்போது நம்ம 2 பெண் குழந்தைகளுக்கும் ஏன் இந்த நிலைமை வரணும், அவங்கள நம்ம நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய வைராக்கியத்துக்காகவே இவங்க சொந்தக்காரங்க படிக்க வைக்கிற அதே பள்ளியில் தன்னுடைய குழந்தைகளை சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பெண் குழந்தைகளும் விடுதியில் தங்கி படிப்பாங்க போல். லீவுக்காக வந்திருக்காங்க தம்பி, அதான் படுத்துங்கிறாங்க கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இந்த கதையை பூரா சொல்கிறாங்க. எல்லாரும் கொடுக்குற பழைய துணி தான்ப்பா எங்களுக்கு புது துணி. அது மட்டும் இல்லை, கடையில் மிஞ்சின சாப்பாடை கொண்டு கொடுப்பாங்க. அரசு சார்பாக வீடு கட்டி தரேன்னு கணக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அது கணக்காக மட்டும்தான் இருக்குது. அதற்கான எந்த முயற்சியுமே வரலப்பா. இந்த நடைபாதை மேடு தான் எனக்கு சமையலறை, அதுதான் எங்களுடைய ஹாலு, பெட்ரூமு அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுருக்காங்க. என்னுடைய 2 பெண் குழந்தைகளையும் நான் நல்லா படிக்க வைப்பேன். கண்டிப்பாக என் பிள்ளைங்க இந்த சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தோடு வாழுங்க, அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக தன்னுடைய பேச்சை நிறைவு பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு வைராக்கியம் கொண்ட இந்த பெண்ணுக்கு, இந்த இருவருக்குமே உங்களுடைய பாராட்டுக்களை நீங்கள் சொல்லணும்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு